நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 52. இந்திரதுஷ்டம் என்னும் வேள்வியை ஏற்றும் முறையை இல்லத்தில் அமர்ந்திருந்த முதிய வைதிகர் தன் உடலுக்குள்ளாகவே மூச்சுடனும் நாடி துடிப்புடனும் கலந்து ஒலித்த மென்குரலால் சொல்ல 7 வைதிகர் அதனை குறித்தெடுத்தனர். முற்றிலும் புதிய சடங்குகள் கொண்டதாக அது இருந்தது. தந்தையே, இவ்வேள்வி சடங்குகள் பெரிதும் மாறுபட்டிருக்கின்றனவே என்றார் சலபர். இவை மாகேந்திரம் எனப்படும் தொன்மையான வேத மரபை சேர்ந்த சடங்குகள். வாருணமும் பிறவும் வந்து சேர்வதற்கும் முந்தையவை என்றார் முதிய வைதிகர். இடியோசையை தாளமென கொண்டவை, விளைவையே பொருளென சூடியவை. மாகேந்திரம் மெல்ல வழக்கொழிந்து மகா வஜ்ரமென்றாகியது. தேவசிற்பியான துவஷ்டாவால் விண்ணவனுக்கு சமைத்து அளிக்கப்பட்டது மென் கதிர்படை. வஜ்ரமேந்திய விண்ணவனை மானுடர் அதன் பின்னரே வழிபடலாயினர். வைரவாளின் வழி என்பது வென்று செல்வது. வருணனும் சோமனும் மித்ரனும் விஸ்வகர்மனும் துணை நிற்கும் இந்திரனின் சொல் அது. மின்னதிரும் நுண்தாளம் வேதத்தில் அமைந்தது அதன் பின்னரே என்றார் முதுவைதிகர். ஆயினும் இன்னமும் வடமேற்கே எஞ்சியிருக்கும் தொல்குடிகள் மாகேந்திர முறையிலேயே வேதத்தை ஆள்கின்றனர். ரிக்வேதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் அது சற்றே எஞ்சியிருக்கிறது. அவர் சொன்னவற்றை தேடி நாடு முழுக்க அலைந்தனர் அரச ஏவலர். வேள்விக்குரிய நெய்யும் 5 வகை விறகும் 9 மணிகளாலான அன்னமும் பாலும் தேனும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. 7 மலைகளிலிருந்து கஸ்தூரியும் கோரோசனையும் புனுகும் கொண்டு வரப்பட்டன. 12 மலைகளிலிருந்து குந்திரிக்கமும் சவ்வாதும் அகிலும் திரட்டப்பட்டன. 18 மலைகளிலிருந்து தேனும் தினையும் கொம்பரக்கும் கொண்டு வரப்பட்டன. 3 வகை பொன்னும் 5 வகை பட்டும் ஒளிவிடும் 9 வகை அருமணிகளும் வேள்விக்களத்தில் கொண்டு வந்தமைக்கப்பட்டன. அரண்மனை முற்றத்தில் அமைந்த 1000 பந்தலில் மூவெறி மூண்டெழுந்து ஆடிய எரிகுளங்கள் அமைக்கப்பட்டன. வேதம் நிறைந்த வைதிகர் 101 சூழ்ந்தமர்ந்து வேள்வி காவல் தெய்வங்களை அழைத்து தர்பை மேல் அமரச் செய்து வேள்வியை தொடங்கினர். நுரைவாள் சுழற்றி இந்திரன் விருத்திரனை கொன்றபோது விழுந்த குருதி துளிகள் காந்தள் மலர்களாயின, செம்பவள மணிகளாயின, இந்திரகோப பூச்சிகளாக உயிர் கொண்டன. காந்தளும் செம்பவளமும் இந்திரனுக்கு அவியாக்கப்பட்டது. இந்திரனால் பாதுகாக்கப்பட்டு மழைமாறா காடுகளின் புதர்களுக்குள் வாழும் குருதி பூச்சிகளை பிடித்து மூங்கில் குடத்தில் இட்டு கொண்டு வந்து வேள்வி களத்தில் திறந்து வைத்து வேதம் முழக்கினர். அவை பறந்தெழுந்து அனலில் தங்களை அவியாக்கி கொண்ட போது வைதிகர் மாகேந்திரத்தின் தொன்மையான வேத வரிகளை முழங்கினர். அனல் சுருண்டு எழுந்து ஆம் 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 என முழங்கியது. வெண்ணிற வேள்வி புகை எழுந்து பந்தலுக்கு மேல் முகிலென நின்றது. 12 நாட்கள் அவ்வேள்வி நிகழ்ந்தது. அன்னம் உண்டு போடப்பட்ட இலைகளும் தொன்னைகளும் குன்றுகளென எழுந்தன. அவை கொண்டு மயங்கி சிறகுகள் எடை கொண்ட தேவர்கள் வெண்தாடி விதைகள் என தும்பிகள் என தேன் சிட்டுக்கள் என நகரெங்கும் விழுந்து சிறகு சரித்து மண் வருடி சுழன்றனர். அவிப்புகை உண்டு நனைந்த முகில்கள் கன்று முட்டிய காராம்பசு என மழை சொரிந்தன. மழைச்சாரல் அணைக்க நெய்யூற்றி மேலும் மேலும் என வேள்வி தீயை எழுப்பினர் அந்தனர். நாளும் இரவும் கனமொழியாது வேதமதிர்ந்த காற்றில் சருகுகள் காயத்ரியில் மிதந்தன. இலைகள் அனுஷ்டுப்பில் ஆடின. இளங்காற்றில் துணிகள் உஷ்ணிக்கள் நெளிந்தன. சுவர்கள் தொட்டு வேதம் என்னும் அதிர்வை உணர முடிந்தது. ஒவ்வொருவர் உள்ள சொல்லோட்டமும் வேத சந்தம் என்றமைந்தது. சந்தமே வேதம் என்பதால் அவை வேத சொல்லென்றாயின. வேத சொல் கொண்டு செய்யும் செயலெல்லாம் வேள்வியே என்பதனால் நகரம் மாபெரும் வேள்வி கூடமாகியது. உண்ணுதல் அவியூட்டலாயிற்று. உழைத்தல் வேள்வி முத்திரைகள் என்றாயிற்று. உறங்குதல் வேள்விக்குள் அமைதல் என மாறியது. வேள்வியன்று பிரிதேதும் நிகழாத அந்நகரில் தேவர்களாயினர் மானுடர். தங்களுக்கு தாங்களே அருள் பொழிந்து கொண்டனர். 12வது நாள் முகில் இருண்டு திரண்டது. வானில் எழுந்தது ஐராவதம். மின்படை சுழன்று நகர்மேல் கடந்து சென்றது. ஒவ்வொரு கூழாங்கல்லிலும் தெய்வ விழிகள் மின்னி அணைந்தன. ஒவ்வொரு மாளிகையும் அமராவதியில் அமைந்திருக்கும் அதன் ஒளிவடிவின் தோற்றத்தை காட்டி அமைந்தது. வேள்வி பந்தலின் கிழக்கு மூலை பற்றி எரியலாயிற்று. இந்திரனே வருக, தேவர்க்கரசே வருக, விளைவுக்கிறைவனே வருக, கண்ணாயிரம் கொண்ட காமத்தலைவனே வருக என்று வைதிகர் குரல் எழுப்பினர். வேள்வி மரமென நின்றிருந்த வேர்பலாவின் கிளை பற்றி இறங்கி கொழுந்துவிட்டு வெடித்து நின்றாடி இந்திரன் கேட்டான், வேட்பர்களே, உங்கள் விளைவென்ன சொல்க. கை தொழுது சலபர் சொன்னார்,
விண்ணவர்க்கரசே, இவர் இவ்வேள்வியை ஆற்றும் அரசர். இவரது விளைவுக்கெனவே இங்கு நிகழ்கிறது இந்த மாகேந்திர பெருவேள்வி. அரசனை நோக்கி சொல்க என்று இந்திரன் இடியோசையால் உரைத்தான். வேள்வி காவலனின் பீடத்திலிருந்து எழுந்து கை கூப்பியபடி பங்காஸ்வன், விசைக்குள் உடல் கேட்டு உன்னை அழைத்தேன் விண்ணவர்க்கரசே என்றான். காம முழுமைக்கென்று இப்புவியில் பிறந்தேன் என்று என்னை உணர்கிறேன். காமத்தினால் அன்றி மெய்மையையும் அறிய என்னால் இயலாது. உடலென்றான காமத்தை இளமையில் அடைந்தேன். நடுவயதில் உள்ளமென்றான காமத்தில் திளைத்தேன். இன்று காமமென்றேயான காமத்தை அறியும் கனிந்த நிலையில் இருக்கிறேன். இறுதி வாயில் திறக்கும் தருணத்தில் என் உடல் தளர்ந்து விட்டது. இசை பெருகும் சோதனின் கையில் தந்தி தளர்ந்த யாழ் போல் ஆனேன். உன் அருள் கொண்டு என் உடல் மீண்டு எழ வேண்டும். காமத்தை முழுதறிந்து நிறைய என் உள்ளம் கொள்ளும் எழுச்சியை உடல் சூட வேண்டும். இந்திரன் தயங்கி சற்று நேரம் அனலென கொழுந்தாடிய பின் அரக்கு வெடிக்கும் ஒலியில் சொன்னான். முழுதறிய விழைகின்றாய். நன்று மானுடனே, 3 மெய்நிலைகளை முழுதறிய இயலாதென்று அறிக. ஏனென்றால் அறிதல் வடிவிலேயே அவை இருப்பு கொண்டுள்ளன. நீலச் சுடர் கொண்டு மேலெழுந்த இந்திரன் கூறினான். பிரம்மத்தை மானுடரால் முழுதறிய முடியாது. பிரம்மம் என்று ஆவதொன்றே அதன் வழி. ஊழையும் முற்றறிய மானுடனால் இயலாது. பிரம்மத்தை அறிவதே அதன் வழி. அரசே, காமத்தை அறியவும் மானுடனால் இயலாது. காமத்தை அறிந்தவன் பிற இரண்டையும் அறிந்தவனாவான். கைகூப்பி நின்றாலும் உறுதி மாறாத பங்காஸ்வன் சொன்னான். இதுவன்றி பிரிதொன்றுக்குமாக நான் இங்கு எழவில்லை. இது அமையாவிடில் உயிர் வாழ்வதில் பொருள் இல்லை. இந்திரன் கனிந்து, மாளா வெளிச்செல்வம், முழுமைக்குள் பெரு வாழ்வு, சிறப்புறு மைந்தர், அழியா குடி நீட்சி, மானுடச் சொல்லில் வாழும் தகைமை, இவை அனைத்தையும் அளிக்கிறேன். இவ்விழவை விலக்குக. இவ்வேள்வி இவ்விளைவுக்கென்றே ஆற்றப்பட்டது. இதை மறுத்து இறைவனாகிய நீ விண் திரும்புவாய் என்றால் இவ்வேள்வி அனலில் விழுந்து உயிர் துறப்பதே எஞ்சும் வழி என்றிருக்கும் எனக்கு என்றான் பங்காஸ்வன். இந்திரன் புன்னகைத்து, காமத்தை உணர்ந்தறிய 1000 குறி கொண்டிருந்தேன். அதன்பின் 1000 விழி கொண்டவனாகி அக்காமத்தை செறிவாக்கி கொண்டேன். இன்னமும் காமத்தை கடந்தவனில்லை. நான் எப்படி உனக்கு அச்சொல்லை அளிக்க முடியும்? பங்காஸ்வன், காமத்தை கண்டு கடப்பது என் வழி. நான் விழைவது காமத்தில் தளராமல் இருக்கும் உடல்நிலை. அழிவின்மை அமுதென கறந்திருக்கும் அரண்மனையில் வாழும் உன்னால் அதை எனக்கு அளிக்க முடியும். சலவர் சொன்னார். அரசே, வேள்வியில் அனல் உண்டு எழும் தெய்வம் அளிப்பது தன் சொல்லை அல்ல. கடலின் துமி என்றே அது இங்கு தோன்றுகிறது. அதன் உப்பும் குளிரும் கடலுக்குரியவையே ஆகும். இங்கு சொல் அழியுங்கள். அதை ஆற்றுவது பிரம்மமே. இந்திரன் தலையசைத்து, அவ்வாறே ஆகுக. காம நிறைவு கொள்க. அதற்குரியன நிகழ்க என்று சொல்லுரைத்து விண்மீண்டான். வேள்வி களத்திலிருந்து வைரம் போல உடல் கொண்டு மீண்டான் பங்காஸ்வன். கணுதோறும் முளைக்கும் முள் முருங்கை என ஆயிற்று அவன் ஆகம். 100,000 முறை காமத்தில் ஆடினான். 100 மைந்தரை ஈன்றான். தான் பெருகுவதை காண காண ஆணவம் கொண்டான். ஆணவம் காமக்கணலுக்கு காற்று. கரை தழுவும் கடலலை போல ஒவ்வொரு கணமும் மகளிரை தழுவி கொண்டிருந்தான். பின்பு ஒரு முறை இளமகள் ஒருத்தியின் அருகிருந்து எழுந்தபோது உணர்ந்தான், காமம் முழுதமையவில்லை என. ஏன் என வியந்த மறுகணம் எக்காமமும் முழுதமையவில்லை என்று அறிந்தான். முழுதமையாத காமம் என்பது முற்றிலும் அமையாத காமமே என்று தெளிந்தான். அக்கணமே மஞ்சத்தரை விட்டு வெளியே வந்து அங்கே நின்ற அமைச்சனிடம், என் முதல் மைந்தனுக்கு முடிசூட்டுக என்று மட்டும் சொல்லிவிட்டு மேலாடையை எடுத்து இடையில் சுற்றி கொண்டு குளிர்ந்த காற்று சுழன்றடித்து விரிந்த முற்றத்தில் இறங்கி நடந்து மறைந்தான். அவன் செல்வதை அமைச்சன் நோக்கி நின்றான். அவன் அதை முன்னரே எதிர்பார்த்திருந்தான். 3 தலைமுறைகளுக்கு முன் உணவின் மேல் பெரும் பித்து கொண்டிருந்த பங்காஸ்வன் மூதாதை பீதாஸ்வன் அதே போல இருளில் இறங்கி மூழ்கி மறைந்ததை அறிந்திருந்தான். அதற்கும் முன் 7 தலைமுறை மூதாதையாகிய ஸ்வேதாஸ்வன் காவியம் மீது பெரும் பற்று கொண்டிருந்தான். அவனும் அதே இருளைத்தான் நாடினான். காட்டுக்கு சென்ற பங்காஸ்வன் தன்னன் தனிமையில் நடந்தான். நாடி அடைந்த ஒவ்வொன்றையும் நினைவிலிருந்து உதிர்த்தான். அடிக்கு ஒரு நினைவு என அகற்றி அகற்றி பல 100 காதம் மண் தொடாது விண்ணில் நின்று துடிக்கும் அனல் என விளைவு மட்டுமே அவனுள் எஞ்சியது. அவன் சென்றடைந்த காடு இந்திரகுப்தம் என்று அழைக்கப்பட்டது. தன் விளைவுக்கென இந்திரன் அமைத்தது அது. அவன் விளைவென அவனை மீறி வளர்ந்து பரவி அவனை ஒரு சிறு துளியாக்கும் விரிவு கொண்டிருந்தது.
அக்காட்டுக்குள் செங்குருதி பெருக்கென சென்று கொண்டிருந்த ஆறொன்றை கண்டான் பங்காஸ்வன். அதன் கரையில் நின்று செந்நீரின் சுழிப்பை நோக்கி கொண்டிருந்தான். ஓடும் புறவையின் உடலென, காற்றில் பறக்கும் கொடியின் நெளிவென, நெளிந்தாடும் தழலென அப்பெருக்கில் ஒழுகிச் சென்று கொண்டிருந்தன காய்களும் இலைகளும் நெற்றுகளும் சருகுகளும் நுரை குமிழி படலங்களும். மேலும் விழி கூர்ந்தபோது அவை அனைத்தும் முகங்களென உடல்களென உருக்கொண்டன. காமம் கொண்டு புணர்ந்து நெளிந்தன அவை. பல்லாயிரம் மானுடர், விலங்குகள், பறவைகள், நாகங்கள் உடல் பின்னி திளைத்து கொப்பளித்து குமிழியிட்டு சுழன்றமைந்து நீரென்றே ஆகியிருந்தன. அவ்வாற்றுக்கு அப்பால் இளம் பச்சை ஒளி பரவிய நிலம் ஒன்றை அவன் கண்டான். அங்கிருந்த மரங்கள் அனைத்தும் முலைகள் என காய்த்து கனிந்திருந்தன. தோல் கதுப்பென தளிர்கள், மென் தசை வளைவுகள் என தண்டுகள், பாறை குவையின் மென் மணல் குழைவில் காமமே ததும்பியது. உடல் பிணைந்து ஒன்றென ஆகி தூய்த்து திளைத்தாடின அடிமரங்கள். அதுவே தன்னிடம் என்று அவன் உணர்ந்தான். மறுகணம் அது ஒரு மயல் நீரோ என்று அஞ்சினான். நீ இழப்பதற்கொன்றுமில்லை. மயல் நீர் என்றாலும் அதை நோக்கி சென்று அழிவதே உன் ஊழ் என்றால் பிரிதொன்றை நீ தெரிவு செய்ய இயலாதென்று சொன்னது அவன் நுண்ணறிவு. மும்முறை தயங்கி பின் துணிந்து அவ்வாற்றில் குதித்தான். பெருக்கு அவனை அள்ளிச் சுழற்றி ஆழத்திற்கு கொண்டு சென்றது. நீந்தி மேல் எழும்போது அலையொன்று அவனை அரைந்து மீண்டும் உள்ளிழுத்தது. 12 முறை அவனை சுழற்றியும் அலைத்தும் கொண்டு சென்ற அவ்வாற்றில் இருந்து அருகணைந்த உடல் புனை ஒன்றை தழுவி நீந்தி கரை சேர்ந்தான். எழுந்து கரையில் நின்று நீரை உதறி ஆடை திருத்திய போது அறிந்தான். அவன் உடல் பெண்ணாகி இருந்தது. முலைகள் பருத்து கருங்கண் கொண்டிருந்தன. தோல் மென்மையாக குழைய, கைகள் கொடியென நெளிய, இடை வளைந்து தொடை பெருத்து ஒற்றி செல்லும் சிற்றடி வைத்து நடந்தான். தன் உடலையே திகைப்புடன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டான். கொழுமுலைகளை மென் வயிற்றை தொட்ட போது உள்ளம் திடுக்கிட்டு கை கூச விலக்கி கொண்டான். இடைக்கு கீழ் எண்ணிய போது அனல் கொண்டு எரிந்தது அவன் உடல். அவன் நினைவறிந்த நாள் முதல் எண்ணி எண்ணி ஏங்கி தேடி தேடி அடைந்து மேலும் மேலும் என விழைந்த அனைத்தையும் அவனே கொண்டிருந்தான். ஆனால் அவை அனைத்தும் பிறனென தோன்றி அருவருப்பூட்டின. பிறர் கொண்டிருக்கையில் ஆறா விழை ஊட்டியவை தான் கொண்டிருக்கையில் ஒவ்வாததென ஆகும் விந்தை என்ன? விளைவு கொண்டது அவற்றின் மேல் அல்லவா? அவை என தன்னை வெளிப்படுத்திய பிரிதொன்றின் மேலா? அது பெண்மை. நாணமென, காமமென, கண்ணிமை என, அன்னமையென, அமுதென, நஞ்சென தன்னை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஆடல். தெய்வம் குடியேற்றப்படாத சிலை, வெறும் கல். இம்முலைகள், இத்தொடைகள், இந்த அல்குலுக்கு பின் ஒரு பெண் இல்லை. மீண்டும் மீண்டும் அவன் உடல் கூசிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு கட்டத்தில் குமட்டல் எடுத்து வாய் உமிழ்ந்தான். எதை அருவருக்கிறேன்? என் அகம் அமைந்திருக்கும் இந்த உடலையா? இதுவும் உடலே. இது உண்டு உயிர் வளர்க்கும், குளிர் வெம்மை உணரும், துயின்று விழிக்கும். இதன் இன்பங்களை என் அகம் அறியும். அக்கணம் சென்று தொட்ட ஓர் எண்ணம் தேள் கொடுக்கென கொட்ட அவன் மீண்டும் வயிறு எக்கி வாய் உமிழ்ந்தான். இவ்வுடல் என்னுடையது. ஆனால் இது என்னை சொல்லவில்லை. கனவிலோ களிமயக்கிலோ நான் சொன்ன சொல் போன்றது இது. என்னால் பொருளேற்றம் செய்யப்படாதது. இதில் வெளிப்படுவது நான் அல்ல. இது என் வாய்க்குள் பிறர் எச்சில் துப்பப்பட்டு நிறைந்திருப்பது போல. மீண்டும் குமட்டி உமிழ்ந்து அப்படியே சோர்ந்து படுத்து கொண்டான். பொருளில்லா சொல். ஆனால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தன. கனவிலும் களியிலும் சொன்ன சொற்களும் அவனுடையவை அல்லவா? ஒருவேளை அவனுள் உறையும் ஆழத்துக்குரியவை அல்லவா அவை? நீள் மூச்சுடன் எழுந்து நின்று எங்கு செல்வதென்று எண்ணினான். அறியா நிலைமெதற்காவது சென்றுவிட வேண்டும். அங்கே பெண்ணென்றே ஆகி நடிக்க வேண்டும். ஆம், அது ஒன்றே செய்வதற்குரியது. ஆணென நோக்கும் விழிகள் முன் பெண்ணென்று நிற்றலாகாது. பெண்ணுக்கு அளிக்கப்படும் நோக்குகளை என் ஆண் விழி எதிர்கொள்ளலாகாது. பெண்ணென என்னை சூழும் காமத்தை ஆணென என் உள்ளம் எதிர்கொள்வதே உயிருடன் இறத்தல். அவன் அங்கிருந்து கிளம்பி ஷீரபிரபை என்னும் நகரை சென்றடைந்தான். அங்கிருந்த சந்தையினூடாக அவன் நடந்தபோது விழிகள் அனைத்தும் அவனை நோக்கி திரும்பின. ஒருபோதும் தன்மேல் பிறர் நோக்க அவ்வண்ணம் குவிவதை அவன் உணர்ந்ததில்லை. அணி கொண்டு முடிசூடி அரச யானை மேல் செங்கோலுடன் அமர்ந்து நகர்வலம் வரும்போது கூட இன்று ஒவ்வொரு கணமும் அணி ஊர்வலம் செல்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் அரியணையில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு களிமகன், பேரழகு பெண்ணி, ஆணொருவன் உன்னுள் புகுந்து விட்டிருக்கிறான். கடப்பாறையை விழுங்கிய நாகமென தோன்றுகிறாய் என்று சொல்லி வெடித்து சிரிக்க பல விழிகள் நகைப்பில் ஒளி கொண்டன. என் உடலின் நெளிவை உள்ளம் கொள்ளவில்லை. உள்ளம் உடலில் அசைவாக வெளிப்படுகிறது. அவன் உடல் கொண்ட நெளிவை உள்ளத்தாலும் நடிக்கலானான். இடை உலைகையில்
அவன் உள்ளத்தமைந்த தன்னுணர் உடலின் இடையையும் அசைத்தான். முலை குலுங்குகையில் அகமும் குலுங்கினான். எதிர்வரும் விழிகளை நோக்குகையில் இமை சரித்து ஓர விழி கூர்ந்து ஒல்கி நடந்தான். அத்தனை விழிகளுக்கு முன் அப்படி செல்வதே உகந்ததென்று விரைவிலேயே கண்டு கொண்டான். கசன் என்னும் பெருவணிகனின் மனைவிக்குச் சேடி என அவன் சென்று சேர்ந்தான். பேரரசியருக்குரிய அழகு கொண்டவள் என் பணிப்பெண் என அவள் உவகையுடன் தோழிகளிடம் சொன்னாள். நோக்கு, அவள் அணங்கோ யட்சியோ யார் அறிவார் என்றனர் தோழியர். நோக்கினேன், ஒவ்வொரு அடியிலும் அவள் உடலென்றிருக்கிறாள். மானுட பெண்ணேதான் என்றாள் வணிகன் மனைவி. அவன் பெண்களுடன் அணியறையிலும் அடுமனையிலும் நீராட்டறையிலும் இருந்தான். அவர்கள் பேசுவதை, சிரிப்பதை, ஒசிவதை, ஒல்குவதை கூர்ந்து நோக்கினான். நோக்க நோக்க அவை அவன் உடலிலும் கூடின. நடிக்கும் தோறும் உள்ளம் உருமாறியது. உள்ளம் என்பது ஒரு நடிப்பே என்று அவன் உணர்ந்தபோது உள்ளும் புறமும் பெண்ணென்று ஆகிவிட்டிருந்தான். பெண்ணுடலை அவன் நாளும் நோக்கியும் தொட்டும் அறிந்து கொண்டிருந்தான். அவை வெறும் மென் தசைகள் என்றாயின. அவர்களை நீராட்டி அகில் காட்டி அணி புனைந்து சுண்ணமும் மையும் பூசி அழகூட்டினான். அவர்களுடன் நிலவெரவுகளில் தோட்டங்களில் அமர்ந்து இசை கேட்டான். அவர்கள் தங்கள் நெஞ்சின் ஆழத்து அறைகளை திறந்து ஒளியையும் இருளையும் வெளியே எடுத்தபோது கேட்டிருந்தான். அவன் காமம் கொள்ளவே இல்லை என்பதை பிறகு போதோதான் அறிந்தான். அவ்வறிதல் அவனுக்கு உவகையையே அளித்தது. பிறகொரு நாள் தனிமையில் நீராடிவிட்டு அவன் நீராழிப்படிகளில் மேலேறும் போது மேல்படியில் வணிகனின் இளமகன் நின்றிருந்தான். அவன் விழிகளை நோக்கிய போது அவள் உடல் நாணி குளிர் கொண்டது. விழி தாழ்த்தி அவனை கடந்து சென்ற போது உடல் எங்கும் அவன் நோக்கு வருடி செல்வதை உணர்ந்தாள். தோள்கள் வெம்மை கொள்வதை, உள்ளுருகி உடல் நனைவதை அறிந்தாள். பெருந்தரையில் கால் வழிக்கு விழுந்து விடுவோம் என்று அஞ்சினாள். சுவர் பற்றி நிற்கவும் இறுகி கூர்கொண்டு நின்ற முலைக்குவைகளுக்கு அப்பால் சரிந்தமைந்த குளிர் மூச்சை ஊதி வெளிவிடவும் விழைந்தாள். திரும்பி நோக்க வேண்டுமென எண்ணி நோக்கலாகாதென்று முகத்தை இறுக்கி இதோ நோக்கிவிடுவோம் என அஞ்சி நோக்கு நோக்கென்று கெஞ்சிய அகத்தை வென்று உதிரும் நீர்த்துளி என விலகி ஓடினாள். தன் அறைக்குள் சென்று கொலை மதம் கொண்டெழுந்த மத்தகத்தைப் போல் விம்மிய முலைகளுக்கு மேல் கைகளை வைத்து அழுத்தியபடி மூச்சு அடக்கினாள். மெல்ல நரம்புகள் விடுபட, காது மடல்களில் இளவெங்குருதி படர, கண்கள் நீர் கொள்ள மூச்சு சீறி தனிய அமைந்தாள். தன்னை உணர்ந்தபோது அவள் இடக்கால் நரம்பு இழுபட்டு அதிர்ந்து கொண்டிருந்தது. செருக்கச் செருக்க மிகும் காம பெருக்கின் முன் புதுவெள்ளம் எழுந்த நதியின் மணற்கரை போல அவள் கணம்தோறும் தன்னை காத்து கொள்ளவே முயன்றாள். அனைத்து முயற்சிகளும் செலந்தி வலையில் துடிக்கும் பூச்சியின் சிறகுகள் சிக்கிக் கொள்வது போல அமிழவே செய்தன. கணம்தோறும் அவனையே எண்ணிக்கொண்டிருந்தாள். அவள் செயல்கள் பிழைத்தன. கை சென்ற இடத்திற்கு கண் செல்லவில்லை. கண் அறிந்ததை கருத்து தொடவில்லை. அவன் முன் செல்லும் தருணத்தை 100,000 வகைகளில் நடித்து கொண்டாள். நடிப்புகள் சலித்து எழுந்து அவன் முன் சென்று நின்றுவிட எண்ணினாள். அந்நினைப்பே கூச தலையசைத்து முகம் சிவந்தாள். 100க்கும் அப்பால் என அது நிகழ்ந்தபோது பதறி உடல் உயர்த்து முலைக்குவையிடையே சுடுவியர்வை எழுந்து பனித்து இதழ்கள் தடித்து விழிகள் தழைந்து தள்ளாடினாள். அவன் கேட்ட ஓரிரு சொல் வினாக்களுக்கு குழறி தழைந்த குரலில் மறுமொழி அளித்த பின் ஓடித்தன் அறை மீண்டு அமர்ந்து நெஞ்சிடிப்பை கேட்டுக்கொண்டிருந்தாள். மூடப்பெண், அறிவிலா பேதை என தன்னையே சலித்து கொண்டாள். பிழை களைந்து மீண்டும் ஒரு சந்திப்பை நிகழ்த்துவதை பற்றி கனவு கண்டபடி சேக்கையில் முளை புதைத்து விழுந்து கிடந்தாள். கூர்கொண்ட கனவு. முள்முனை மேல் பனித்துளி என நின்று நடுங்கியது அது. 7 நிறம் மின்ன வான் சூடி நின்றது. ஒருவன் அவளுள் பகுந்து விரிந்தான். அவன் இவனைப் போல் தோல் பெருத்தவன் அல்ல. முழவேந்திய பாணன், கண்களில் களிமயக்கு கொண்டவன். அவனோ நீண்ட உடல் கொண்டவன், நீண்ட கைகளில் நரம்புகள் பின்னியவன், வில்லவன். இவன் புறவை கடிவாளத்தை பிடித்து இழுத்து நிறுத்தும் சூதன். கரிய உடலில் வியர்வை ஒழிய ஒளிர்பவன். கூர்மீசை கொண்டவன் அவன். மெல்லுதடு அதிரும் இளமகன் இவன். அவன் குரல் முழவு, இவன் குரல் மயிலகவு. எங்கு கண்டேன் இவர்களை? எப்படி அள்ளிக்கொண்டேன்? ஏன் ஊறி எழுகிறார்கள் என் ஆள் சுனையில்? பின் குற்ற உணர்ச்சியுடன் புரண்டு படுத்து அவர்களை இணைத்து ஒற்றை உருவாக்கி கொண்டாள். 100 முகன், முகம் பெருகும் ஆண்மகன். முகம் பெருக்கி அவனை புணரும் முதலாற்றல் நான். மானென களிரென குயிலென எறும்பென உமையை புணர்ந்தான் சிவன் என்கின்றன காவியங்கள். நீரென நெருப்பென புணர்ந்தாலும் தீருமா? ஒன்றென உருகி இணைந்த பின்னரும் அணையுமா?
வென்று கால் கீழிட்டு மார்மீது நின்றாட வேண்டும். கொன்று கிழித்துண்டு மண்டை மாலை சூடி கூத்தாட வேண்டும். நீரு பூசி நெருப்பென சிதை மேல் எழ வேண்டும். நெஞ்சிலும் தலையிலும் அரைந்து கொண்டு கதற வேண்டும் என தோன்றியது. முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், இச்சுவர்களை இடிப்பேன். எழுகிறது என் மதம் கொண்ட மத்தகம். இந்நகரை தூள் தூள் என்றாக்குவேன். புழுதி சூடி உரிமையபடி இங்கே சுழன்று அலைவேன். குருதியாடியே வெறி தீர வேண்டும். என்னென்ன எண்ணங்கள்! எண்ணங்களில் வாழும் தெய்வம் கணந்தோறும் கோடி என பெருகும் வல்லமை கொண்டது. எண்ணம் பெருகி இரவாகிறது, இருளாகிறது. கங்குள் வெள்ளம் கரையில்லாதது, காக்கும் புனையில்லாதது கங்குள் வெள்ளம். கனவுகளில் அவன் வந்தபோது அவன் குறு மீசையை, மென்முடி பரவிய கன்னங்களை, விரிந்த தோள்களை, புயங்களில் ஓடிய நீல நரம்பை, மார்பில் படர்ந்த முடியை, வயிறு நோக்கி அது குவிந்திறங்கிய பொழிவை, அத்தனை கூர்மையாக அவள் நோக்கி இருந்தது அவளுக்கே தெரிந்தது. அவன் கண்கள் அவள் 1000 பிறவிகளில் அறிந்தவை போல மிக அருகே வந்து இளநகை ஒளி சூடி நின்றன. விழித்தெழுந்ததும் ஏனென்றறியாமல் அவள் ஏங்கி அழுதாள். அழுது குளிர்ந்த போது உள்ளம் தித்தித்தது. உடல் அவ்வினிமையை அள்ளி விரல் முனிவரை நிறைத்து கொண்டது. அவன் கையில் அவள் சென்றமைவது முன்குறிக்கப்பட்ட கணமென அவள் அது நிகழ்ந்த போது அறிந்தாள். அதுவரை ஒவ்வொரு கணத்தையும் ஒரு முழு வாழ்வென ஆக்கும் பொருட்டே அந்நாடகங்கள் அனைத்தும் நிகழ்ந்தன என்று உணர்ந்தாள். எத்தனையோ முறை கூடி கழித்திருந்தாள். ஊடிப்பிரிந்து கழுழ்ந்து தனித்து மீண்டும் கண்டு தழுவியிருந்தாள். எவருமில்லா நிலங்களில் அவன் உடல் வாழ்ந்தாள். மேடை மேல் ஏறி நின்று பெருந்திரளிடம் இவன் என்னவன் என அறிவித்தாள். மைந்தரை பெற்று முதுமகளாகி மறைந்தாள். இளமகள் என உருக்கொண்டு அவன் கைவிரல் பற்றி துள்ளி குதித்து நடந்தாள். மதலை என அவன் மடியில் கிடந்தாள். அவன் அவள் கைகளை பற்றிய நாளில் வளையல்கள் உடைபட கையை இழுத்தபடி வேண்டாம் வேண்டாம் என்று மூச்சிறைத்தாள். அன்பு மொழி சொன்னபடி அவளை இழுத்து அவன் தன் உடலுடன் இணைத்து கொண்டான். விலகுக, வேண்டாம் என அவள் மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அச்சொற்கள் பொருளிலாதொலிக்க அவள் உடல் அவன் உடலுடன் ஒட்டி கொண்டது. ஒவ்வொரு உறுப்புக்கும் அவற்றுக்குரிய தனி காமம் இருந்தது. கருங்கூர் எழ வெம்மின முலைகள், தளர்ந்து நிற்கவியலாதாயின கால்கள், நோக்கிழந்தன விழிகள், மூக்கு 1000 மனங்களை அள்ளிச் சேர்த்தது. தேனில் திளைக்கும் புழுவென காமத்தில் ஆடுவதை அவள் முன்பு அறிந்திருக்கவே இல்லை. இதற்குத்தான் அவ்வெழுச்சிகளா? விலகி எதிர் ஓடி 8 திசைகளையும் சுற்றி வந்தமைந்தால்தான் இது இத்தனை இனிக்குமா? அவன் கைகளால் உடல் மீட்டப்பட்டாள். பற்றி எரிந்தது அவள் புறம். நின்றெறிந்தன காவல் மாடங்கள். சரிந்து மண்ணறைந்து விழுந்தன கோட்டை சுவர்கள். கருவூல பொன் உருகி குழம்பாகியது. ஊற்றுக்கொண்டன அனைத்து நீராழிகளும். ஆறுகள் அனைத்தும் கரை மீறி பரவின. தன்னை காமத்திற்கு முற்றளித்தாள். காமத்திற்குள் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து கொண்டிருந்தாள். விரிந்து பரவி அவள் நிலமென்றானாள். அதில் சிறு கால்களை வைத்து துள்ளி குதித்து கழித்து கொண்டிருந்த சிறு மைந்தனை உவகையுடன் நோக்கி கொண்டிருந்தாள். கிராதம் 52வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.